மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் தமிழ் மொழி பாடத்தினுடைய சென்ற வகுப்பில் நாங்கள் கற்ற சில விடயங்களை இன்றைய தினம் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அவதானமாக கவனித்துக் கொள்ளுங்கள். சென்ற வகுப்பில் நாங்கள் படித்த விடயத்தை நாங்கள் இப்பொழுது பயிற்சியாக அல்லது உதாரணங்கள் மூலமாக நாங்கள் பார்க்கலாம். சரிதானே? அப்ப ஒரு வசனம் அழகுற அல்லது அர்த்தமுடையதாக இருப்பதற்கு எழுவாய் பயனிலை தொடர்புகள் சரிவர இருக்க வாக்கியங்கள் அல்லது வசனங்கள் ஆக்கப்படுதல் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இது எங்களுக்கு கட்டுரையாக்கத்துக்கும் மிக மிக முக்கியமானது. கட்டுரை எழுதுவதற்கும் மிக முக்கியமானது பிள்ளைகள். அந்த வகையில் மிக அவதானமாக பாருங்கள். வசனங்களில் இடம்பெறுகின்ற எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் ஆகிய மூன்று வாக்கிய கூறுகளையும் இனங்கண்டு கொள்வதற்கு நாங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாங்கள் இன்றைய நாளில் முதல் அதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். பாருங்கள், முதலாவது வசனம், மாணவர்கள் பாடல்களை பாடினர். சரியா பிள்ளைகள்? இந்த எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் பற்றிய விவரங்களை படிக்கிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு வசனத்தில் இடம்பெறுகின்ற பயனிலை சொல்ல இனங்கண்டு அந்த பயனிலை சொல்லின் மூலம் எழுவாய் செயற்படு பொருள் ஆகிய வாக்கிய கூறுகளை இனங்கண்டு கொள்வது சுகம் என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். சரியா பிள்ளைகள்? இந்த விடயம் உங்களுக்கு நன்றாக ஞாபகத்தில் இப்ப வரும். அது ஞாபகத்தில் உங்களுடைய மனதிலே அல்லது மூளையில இருக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? பார்த்துக் கொள்ளுங்க. மாணவர்கள் பாடல்களை பாடினர். பயனிலை சொல்ல நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். வசனத்தை முடிக்கின்ற ஒரு செயற்பாட்டை இந்த பயனிலை செய்யும். பயனிலை வினை சொல்லாக இருக்கும். பயனிலை சொல்ல இனங்காண்பதற்கு உரிய அடிப்படை அது காலத்தை காட்டும் என்றது உங்களுக்கு நன்றாக தெரியும். சரியா பிள்ளைகள்? அப்ப வசனத்தை முடித்து வைக்கின்றார் என்ற அடிப்படையில பாடினர். என்ன பிள்ளைகள்? பாடினர். அது இறந்த காலத்தை காட்டும். என்ன காலத்தை காட்டுது பிள்ளைகள்? இறந்த காலத்தை காட்டுகிறது. ஆகவே பயனிலை பாடினர் என்ற சொல்லி வரும். பாடினர். ரைட். அப்ப பாடினர் பயனிலை என்றால் இந்த பயனிலை சொல்லோட நாங்கள் ஒரு வினா சொல்ல சேர்க்கிறோம். யார் பாடினர்? மாணவர்கள். அந்த மாணவர்கள் தான் எழுவாய். அந்த மாணவர்கள் என்று பெறுகின்ற அந்த விடைதான் என்ன பிள்ளைகள்? எழுவாய். சரியா? அப்ப பயனிலை சொல்லை இனங்கண்டு பின்பு பயனிலை சொல்லோடு ஜார் என்கின்ற வினா சொல்லை இட்டு அதற்குரிய விடையாக எது வருவதோ அதை இனங்கண்டு அதை நாங்கள் இங்கே எழுவாய் என்று சொல்லி கண்டுபிடித்திருக்கிறோம். இனி இந்த பயனிலை சொல்லோட எதை என்கின்ற சொல்ல சேர்க்கிறோம், எதை என்கின்ற வினா சொல்லை சேர்க்கிறோம். எதை பாடினர்? இங்க இருக்கிறது பாடல்களை. என்ன பிள்ளைகள்? பாடல்களை. சரியா? பாடல்களை என்ற சொல் செயற்படு பொருளாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப மாணவர்கள் பாடல்களை பாடினர். எழுவாய் மாணவர்கள். கருத்தை ஆரம்பிப்பவர் பெயர் சொல்லாக இருக்கும். பயனிலை பாடினர். பயனிலை இனங்கண்டுதான் ஏனியவற்றை இனங்கண்டு கொண்டார். சரியா பிள்ளைகள்? செயற்படு பொருள் பாடல்களை. இது முதலாவது வசனத்துக்குரிய எழுவாய் பயனிலை செயற்படு பொருள். பாருங்கள், இரண்டாவது வசனம் பிள்ளைகள், ஆசிரியர் புத்தகத்தை எடுத்தார். என்ன பிள்ளைகள்? ஆசிரியர் புத்தகத்தை எடுத்தார். இங்கு எடுத்தார் என்பது பயனிலை. என்ன பிள்ளைகள்? எடுத்தார்
என்பது பயனிலை. எடுத்தார் என்பது பயனிலை. யார் எடுத்தார்? ஆசிரியர். ஆகவே அந்த ஆசிரியர் என்றவர் எழுவாய். எதை எடுத்தார்? புத்தகத்தை. ஆக புத்தகத்தை என்றது பிள்ளைகள் செயற்படு பொருளாக இருக்கும். புத்தகத்தை என்றது செயற்படு பொருளாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப ஆசிரியர் புத்தகத்தை எடுத்தார். எடுத்தார் பயனிலை. ஆசிரியர் எழுவாய். எதை எடுத்தார்? புத்தகத்தை. ஆகவே அங்க செயற்படு பொருளாக எது வருகிறது? புத்தகத்தை என்ற சொல்லு வருகிறது. சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் என்றது எப்படி இருக்கும், எப்படி இனம் காண முடியும், இனம் கண்டு கொள்வதற்குரிய சுலபமான வழி என்ன என்பதை பற்றிய விவரங்களை நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த விடயங்களை அடிப்படையாக கொண்ட பயிற்சிகளை நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 2 வசனங்களை நாங்கள் இப்போது பார்த்திருக்கிறோம். 2 வசனங்களை பார்த்திருக்கிறோம். ரைட். இனி அடுத்தது பார்க்கலாம் பயிற்சி. ரைட். பாருங்கள். குமணன் புத்தகம் வாங்கினான். என்ன பிள்ளைகள்? குமணன் புத்தகம் வாங்கினான். இங்கே நான் நேரடியாகவே வாங்கினான் என்றது காலத்தை காட்டுகிற ஒரு பயனிலை சொல். ஏன்னா காலத்தை காட்டுவதுதான் பயனிலையினுடைய செயற்பாடு, செயல், இயல்பு. ரைட். அப்ப வாங்கினான். யார் வாங்கினான்? குமணன். யார் பிள்ளைகள் வாங்கினான்? குமணன். எதை வாங்கினான்? புத்தகம். அப்ப இங்க புத்தகம் என்றது செயற்படு பொருளாக பெறும். சரியா பிள்ளைகள்? குமணன் புத்தகம் வாங்கினான். எழுவாய் குமணன். பயனிலை வாங்கினான். செயற்படு பொருள் புத்தகம். சரியா பிள்ளைகள்? இனி இந்த பயிற்சியினுடைய 2வது பாருங்கள். 2வது விடயம். கரீம் பாடம் படிக்கின்றான். படிக்கின்றான் நிகழ்காலம். படிக்கின்றான் நிகழ்காலம். ஆக இங்கே கரீம் பாடம் படிக்கின்றான். படிக்கின்றான் பயனிலை. படிக்கின்றான் என்றது என்ன பிள்ளைகள்? பயனிலை. படிக்கின்றான் பயனிலை. யார்? கரீம். கரீம் படிக்கின்றான். எதை? பாடம். எது? அல்லது எதை படிக்கின்றான்? பாடம் படிக்கின்றான். என்ன பிள்ளைகள்? பாடம் படிக்கின்றான். அப்ப கரீம் பாடம் படிக்கின்றான். எழுவாய் கரீம். பயனிலை படிக்கின்றான். செயற்படு பொருள் பாடம். சரியா பிள்ளைகள்? அப்ப எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் போன்றவற்றை நாங்கள் என்ன செய்கிறோம்? இங்க இனங்கண்டு கொள்ளுறோம். ரைட். அடுத்தது பாருங்கள். மேரி பரிசு பெற்றாள். என்ன பிள்ளைகள்? மேரி பரிசு பெற்றாள். ரைட். பெற்றாள், பெற்றுக்கொண்டாள் என்பதனுடைய ஒரு வடிவம் பெற்றாள். சரியா பிள்ளைகள்? அப்ப பெற்றாள் என்றது என்ன? பயனிலையாக வரும். அப்ப பெற்றாள் பயனிலை. யார் பெற்றாள்? மேரி. எதை? பரிசு. எதை? பரிசு பெற்றாள். அப்ப ஒரு வசனம் கருத்தை ஆரம்பிக்கிறது எழுவாயில இருந்து. ரைட். கருத்தை ஆரம்பிக்கிற எழுவாய்க்கும் பயனிலைக்குமான தொடர்போடு இருக்கக்கூடியது செயற்பாடு பொருள். அந்த வசனத்தை முடித்து வைக்கிற செயற்பாட்டை செய்பவர் பயனிலை. அந்த வகையில் ஒரு வசனம் கருத்துடையதாக இருக்கிறதுக்கு பிள்ளைகள் அந்த எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் என்பவற்றை நாங்கள் என்ன செய்ய வேணும்? பார்த்து கொள்ள வேணும். சரி பாருங்கள். நான் காந்தனை பார்த்தேன். ரைட். நான் காந்தனை பார்த்தேன். பாருங்கள். பார்த்தேன் பயனிலை. என்ன பிள்ளைகள்? பார்த்தேன் பயனிலை. யாரை பார்த்தேன்? காந்தனை.
ரைட். யார் பார்த்தது? நான். யார் பார்த்தேன்? நான் பார்த்தேன். நான் தான் இங்கே எழுவாய். நான். யாரை பார்த்தேன்? காந்தனை. காந்தனை என்றதுதான் இங்கே செய்யப்படு பொருள். காந்தனை என்றதுதான் என்னது? செய்யப்படு பொருளாக அது இருக்கும். காந்தனை. சரியானே? ரைட். ரைட். காந்தனை என்பதைத்தான் செய்யப்படு பொருள் என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்ப நாங்கள் சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம். சரியா? சில வசனங்களை நாங்கள் இப்ப இந்த உங்களுக்கு முன்னுக்கு பார்த்து கொண்டிருக்கிற திரையில விழுந்து கொண்டிருக்கிறது சில வாக்கியங்கள், வாக்கிய அட்டைகளாக இங்கு தரப்பட்டிருக்கின்றன. அவை பற்றிய விவரங்களை நாங்கள் இந்த இடத்தை பார்த்து கொள்ளலாம். சரியானே? அப்ப இங்க அழகாக கருத்து செறிவுடையதாக சில வசனங்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் காலம், 3 காலங்களையும் உள்ளடக்கி மூன்று காலங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கக்கூடியவாறு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற அடிப்படையில் எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் ஆகியவை உள்ளடங்களாக இங்கு சில வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த ஆலா என்கின்ற இந்த பகுதிக்குள்ள தரப்பட்டிருக்கிறது இறந்த காலத்துக்குரிய வசனங்கள். இவை நிகழ்காலத்தில் வருகிற போது எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை ஆவண்ணா பகுதி அதை காட்டும். ரைட். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு நன்றா தெரிய வேணும், ஒரு வினை சொல்ல தெரிகின்ற போது அந்த வினைச்சொல் என்ன காலத்தில் இருக்குது என்றதையும் இனங்காண தெரிய வேணும். அந்த வினைச்சொல்லை வைத்து ஏனைய காலங்களுக்கு மாற்றி எழுத தெரிய வேணும். ஏனைய காலங்களுக்கும் மாற்றி எழுத தெரிய வேணும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இங்க பார்த்தால் தாத்தா நேற்று வந்தார். இது வந்தார் என்றது இறந்த காலம், ஒரு செயல் நடந்து முடிந்த செயலை வெளிப்படுத்தி காட்டும். இதையே நாங்கள் நிகழ்காலத்துக்கு மாற்றுறோம். தாத்தா அப்படியே வேற, நேற்று என்றது முடிந்தது, நடந்து கொண்டிருப்பதாக இருப்பது இன்று என ஆக நேற்று இன்று என்று மாற வந்தார் வருகிறார் என்று சொல்லி மாறும். சரி பிள்ளைகள் பாருங்க, தாத்தா நேற்று வந்தார், இதை மாற்றுறோம் நிகழ்காலத்துக்கு. தாத்தா இன்று வருகிறார். நேற்று இன்று. எதிர்காலத்துக்கு மாற்றுகிற போது நேற்று அல்லது இன்று நாளை என்று சொல்லி மாறும். சரியா பிள்ளைகள்? நாளை, தாத்தா நாளை வருவார். எதிர்பார்க்கலாம். எதிர்காலம் நடக்க போறத குறிப்பதுதான் எதிர்காலம். இனித்தான் நடக்க போகிறது ஒரு செயல். சரியா பிள்ளைகள்? ஒரு செயல் இனித்தான் நடக்க போகுது என்பதை எடுத்து காட்டுவது எதிர்காலம். அந்த அடிப்படையில் தாத்தா நாளை வருவார். தாத்தா நாளை வருவார். சரியானே? ரைட். அப்ப இதே போல அடுத்த இரண்டாவது வசனத்தை பாருங்க. நேற்று சித்திர போட்டி நடைபெற்றது. அப்ப அதே மாதிரியே இங்கால நிகழ்காலத்துக்கு மாற்றம். இன்று சித்திர போட்டி நடைபெறுகின்றது. என்ன பிள்ளைகள்? இன்று சித்திர போட்டி நடைபெறுகின்றது. சரியா? அடுத்தது பார்க்கிறோம், நாளை சித்திர போட்டி நடைபெறும். எதிர்காலத்தில் நாளை சித்திர போட்டி நடைபெறும். இங்க பிள்ளைகள் இந்த வசனங்களில் இருக்கிற எழுவாய் பயனிலைகள், எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஆகிய வாக்கிய கூறுகளை இனங்காண்றதோடு மாத்திரமல்லாமல் ஒரு வசனம் ஒரு காலத்தில் தரப்படுகிற போது அந்த வசனத்தை ஏனைய 2 காலங்களுக்கும் மாற்றுவது பற்றிய விளக்கமும் தரப்படுது. அப்ப மாற்றுகின்ற முறை அதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்கிற போது வினை சொல்ல
ஒரு குறித்த காலத்தில் தரப்படுகின்ற வினை சொற்களை ஏனைய காலங்களுக்கு மாற்றுவதற்கான பயிற்சியாகவும் இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரியா பிள்ளை? அப்ப வடிவாக கவனித்துக் கொள்ளுங்கோ. அப்ப இங்க பாருங்க, மூன்றாவது நேற்று நல்ல மழை பெய்தது இறந்த காலம். ரைட், ஏற்கனவே நான் கூறியது போல நேற்று முடிந்தது, இன்று நடந்து கொண்டிருப்பது, நாளை இனித்தான் பெறப்போறது, அதாவது நடக்க போறது. இங்க மழை பெய்தது, மழை பெய்கிறது, மழை பெய்யும். பெய்யும் என்றது, மழை பெய்யும் என்றது எதிர்காலம். பெய்கிறது என்றது நடந்து கொண்டிருப்பது, ஒரு நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருப்பதை குறிப்பது. ஒரு நிகழ்வு என்ன பிள்ளைகள்? நிகழ்ந்து கொண்டிருப்பதை குறிப்பது. ரைட். அப்ப இங்கே பாருங்க, அடுத்தது கணித பாடம் நடந்தது, தமிழ் பாடம் நடக்கிறது, சமய பாடம் நடக்கும். என்ன, உங்களுடைய வகுப்பில நேர அட்டவணை, பாட அட்டவணைக்கு ஏற்ப பாடங்கள் மாறி மாறி நடக்கிற போது நீங்களாக கதைக்கின்ற ஒரு விஷயம். என்ன, கணித பாடம் நடந்தது. ஒருவர் வந்து கேட்கிறார், இதற்கு முதல் என்ன நடந்தது, என்ன படித்த நீங்கள்? கணித பாடம் நடந்தது, கணித பாடம் படித்தோம். சரியா பிள்ளையே? அடுத்தது இப்ப என்ன பாடம்? இப்ப தமிழ் பாடம் நடக்கிறது. அப்ப நடக்கிறது என்றது என்ன? நிகழ்காலத்தை குறிக்கும். என்ன பிள்ளைகள்? நடக்கிறது என்றது நிகழ்காலத்தை குறிக்கிறது. நடக்கும், இனி நடக்க போறது சமய பாடம். இனித்தான் நடக்கும் என்பது நிகழ இருப்பதை குறிப்பது. நடக்கும் என்றது நிகழ இருக்கும் ஒரு நிகழ்வை குறிப்பது. சரியா பிள்ளைகள்? அப்ப நடந்து முடிந்தால் இறந்த காலம், ஒரு செயல் நடந்து கொண்டிருந்தால் நிகழ்காலம், ஒரு செயல் இனித்தான் நடக்க போகுது, இனித்தான் நிகழப்போகுது என்று சொன்னால் அது நிகழ்காலம் என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொள்ளலாம். சரி, ஐந்தாவது பாருங்கள், நேற்றிரவு வீட்டிலே பாடம் படித்தேன். நேற்றிரவு வீட்டிலே பாடம் படித்தேன். சரியா பிள்ளையே? அதை மாற்றுகிற போது இப்போது பாடம் படிக்கின்றேன். ரைட். அல்லது இன்றிரவு வீட்டிலே பாடம் படிக்கின்றேன், படிக்கிறேன் அல்லது படிக்கின்றேன். நாளையும் பாடம் படிப்பேன், நாளை பாடம் படிப்பேன். ஒரே கருத்தை தரக்கூடிய வகையில வெவ்வேறு முறைகளில நாங்கள் இந்த வசனத்தை அமைத்துக் கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப எங்களுக்கு வந்து தமிழ் பாடத்தில் இடம்பெறுகின்ற வாக்கிய உறுப்புகள் தொடர்பாகவும் ஒரு வசனத்தை அல்லது வாக்கியத்தை குறித்த காலத்தில் நாங்கள் வாசித்து அதனை ஏனைய இரு காலங்களுக்கு மாற்றி எழுதுவதற்குமான ஒரு பயிற்சியாக இதனை பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? இப்ப இறந்த காலத்தில் தரப்படுகின்ற ஒரு வசனத்தை நிகழ்காலத்துக்கு மாற்றுவது, அல்லது நிகழ்காலத்தில் தரப்படுகின்ற ஒரு வசனத்தை எதிர்காலத்துக்கு மாற்றி எழுதுவது. இப்படியாக குறித்த ஒரு காலத்தில் தரப்படுகின்ற வாக்கியத்தை ஏனைய காலங்களுக்கு, கேட்கப்படுகின்ற ஏனைய காலங்களுக்கு ஏற்ப எழுதுவதற்கான பயிற்சியை நாங்கள் இந்த இடத்தை பார்த்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப வந்தார் என்றது இறந்த காலம். வந்தார் என்றது என்ன காலம் பிள்ளைகள்? இறந்த காலம். வெறுகிறார், வந்தார் வெறுகிறார் என்று சொல்லி மாற்றம் பெறுகிற போது அது நிகழ்காலமாகும். வந்தார் வெறுகிறார், வெறுவார். பாருங்கள் எப்படி மாறுகிறது. காலத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு வினை சொல்லையும் நாங்கள் மாற்றி எழுதுகின்ற முறையை அறிந்து வச்சிருக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? அப்ப வினை சொற்கள் வந்து ஒரு காலத்தில் தரப்பட்டால் எந்த காலத்தில் தரப்பட்டு எந்த காலத்துக்கு கேட்கப்படுகிறதோ அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? இப்ப உதாரணமா பாருங்கள், மழை பெய்கிறது. ரைட். இது நிகழ்காலம். இந்த வசனம் வந்து இந்த நிகழ்வு வந்து ஒரு நிகழ்காலத்தை குறிக்குது. மழை பெய்கிறது. ரைட். இதை இறந்த காலத்தில் எழுத சொன்னால் மழை பெய்தது. அப்ப மழை பெய்தது என்று சொல்லி மாறும்.
அடுத்தது மழை பெய்கிறது, எதிர்காலத்துக்கு மாற்றம் பெறுகிற போது மழை பெய்யும் என்று சொல்லி மாறும். என்ன பிள்ளைகள்? மழை பெய்யும் என்று சொல்லி மாற்றம் பெறும். சரியான பிள்ளைகள்? அப்ப ஒரு காலம் தரப்பட்டு அந்த காலத்துக்குரிய வினை சொல்ல ஏனைய காலத்துக்குரிய வினை சொல்லாக மாற்றுவதற்கு மாற்றுவதற்கான பயிற்சி இந்த இடத்தை நீங்கள் நன்றாக இதை பார்த்து விளங்கிக் கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கிற போது 3 காலங்களுக்கு உரியனவாக மாற்றப்படுகின்ற முறை, மாற்றப்படுகின்ற போது வருகின்ற வடிவம் எப்படி இருக்கும் என்றதை இந்த அட்டவணையில மிக அழகாக காட்டப்பட்டிருக்கு. சரியான பிள்ளைகள்? அப்ப வந்தார், வருகிறார், வருவார் 3 காலங்களுக்குமான வினை சொற்கள். நடைபெற்றது, நடைபெறுகின்றது, நடைபெறும். போட்டி. மழை பெய்தது, மழை பெய்கிறது, மழை பெய்யும். நடந்தது, நடக்கிறது, நடக்கும். சரியா பிள்ளைகள்? படித்தேன், படிக்கிறேன், படிப்பேன். அப்ப 3 காலங்களுக்கு மேற்ப வினை சொற்கள் மாற்றம் பெறுகின்ற முறையை இந்த இடத்தை பார்த்திருக்கிறீர்கள். சரியா பிள்ளைகள்? அப்ப இது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். அதை விட எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் என்பதை உள்ளடக்கி நாங்கள் இங்கே இதை பார்க்கலாம். வந்த பயனிலை, யார் வந்த? தாத்தா. ஓகே, இது எழுவாய் பயனிலைக்குரியது. சரியா பிள்ளைகள்? ரைட். இப்படியாக ஒவ்வொரு வசனங்களிலேயும் இடம்பெறுகின்ற எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் போன்றவற்றை நாங்கள் இங்கே பயிற்சியாக செய்து பார்க்கிறோம். அதை நீங்களும் வீட்டில் பயிற்சியாக செய்து பார்க்கிற போது எந்த ஒரு வசனத்தையும் அல்லது எந்த ஒரு வசனத்திலேயும் இடம்பெறுகின்ற எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் போன்ற சொற்களை நீங்கள் இனங்கண்டு கொள்வது சுலபமாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற போது இந்த உங்களுக்கு முன்னால் காணொலியாக இருக்கின்ற இந்த வசனங்களை நீங்களே எது எழுவாய், எது பயனிலை, எது செய்யப்படு பொருள் என்று சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு அளித்த விளக்கத்தின்படி நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? இதனை ஒரு பயிற்சியாக நீங்களே செய்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப ஏற்கனவே எழுவாய் என்றால் என்ன, பயனிலை என்றால் என்ன, செய்யப்படு பொருள் என்றால் என்ன, அதை இலகுவில கண்டுபிடிக்கிறதுக்குரிய வழிகள் என்றெல்லாம் சொல்லிடுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட். நாங்கள் இனி அடுத்த விடயத்துக்கு போகலாம். சரி, அடுத்த விடயம் ஒரு பாடல். உங்களுடைய பாட திட்டத்தில் இருக்கின்ற ஒரு பாடலை நாங்கள் இங்கு பார்க்கலாம். பாடல் அடிகள் இங்கு தரப்படுகின்றன. அந்த பாடல் அடிகளை வைத்துக் கொண்டும் வினாக்கள் கேட்கப்படுவதுண்டு. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை எதிர்கொள்கின்ற உங்களுடைய சகோதரர்களுக்கோ அல்லது எதிர்வருகின்ற வருடம் எதிர்கொள்ள இருக்கின்ற உங்களுக்கோ இந்த விடயங்கள் நல்ல பயனுறுதி வாய்ந்ததாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? அப்ப பாருங்கள், வழி காண்பேன். ரைட். இந்த பாடல் மிகவும் அர்த்தமுடைய, உங்களுடைய சிந்தனையை கிளறக்கூடியதான ஒரு பாடல், உங்களை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடியதான, சமுதாயத்தை பற்றி சிந்திக்க வைக்கக்கூடியதான ஒரு பாடல். பாருங்கள், ஒரு மரமேனும் நான் நட்டு என் உயிரை போல பேணிடுவேன். ஒரு மரமேனும் நான் நட்டு என் உயிரை போல பேணிடுவேன். ஒருவர்க்கேனும் சிறு உதவி நான் உள்ளன்போடு செய்திடுவேன். பாருங்கள், ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய அல்லது வளர்த்து கொள்ள வேண்டிய நல்ல பண்புகள் என்பவை ஏராளம் இருக்கின்றன. அதில் சூழல் சார்பான நாங்கள் வாழ்கின்ற பூமி அல்லது சூழல் சார்பாக சூழலுடைய தன்மை, அதாவது இயற்கையான சில விடயங்கள் எந்த வகையிலையும் மாறுபடாமல் இருக்கக்கூடியதான செயற்பாடுகளை நாங்கள் முன்னிலைப்படுத்தி வாழ்கிற போது இயற்கையும் இயற்கையால் வருகின்ற சீற்றத்தையும் நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? கட்டுப்படுத்தி கொள்ளலாம். ரைட். அப்ப அந்த வகையில் பாருங்கள், ஒரு மரமேனன் நான் நட்டு என் உயிரை போல பேணிடுவேன். இன்றைக்கு மழை வீழ்ச்சி அதிகரிப்பதற்கும் பூமி வெப்பமடையாது அல்லது
பூமி பாலைவனமாகாது பாதுகாத்து கொள்வதற்கு மரம்தான் முதல் காரணமாக விளங்குகின்றது. மரங்கள்லாம் முதற் காரணமாக விளங்குகின்றன. சரியா பிள்ளைகள்? அப்போ மரங்களை பற்றி நாங்கள் நிறைய படிக்கிறோம். ஏன்னா மரங்களினால பல்வேறுபட்ட பயன்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ரைட்? அப்போ இவற்றுக்கு அடிப்படையாக நாங்கள் ஏதாவது ஒரு மரத்தையேனும் நடுவோம். அதைத்தான் இவர் சொல்றார். என்ன? நான் ஒரு மரமேனும் நான் நட்டு, ஒரு மரமேனும் நான் நட்டு என் உயிரை போல பேணிடுவேன். ஒரு மரத்தை நட்டாவது அதை பாதுகாத்து வளர்த்தெடுக்க வேண்டியது இன்றைய கால சூழலில் எங்கள் அனைவரினதும் கடமை. எங்கள் ஒருவருவரினதும் ஒவ்வொருவரும் நாங்கள் உணர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விடயம். சரியா பிள்ளைகள்? அப்ப அந்த வகையில ஒரு மரமேனும் நான் நட்டு என் உயிரை போல பேணிடுவேன். பேணிடுவேன் என்றா என்ன? பேணிடுவேன், இங்க பேணிடுவேன் என்றது பாதுகாத்திடுவேன், காப்பேன். என பாதுகாத்திடுவேன். ஒருவர்க்கேனும் சிறு உதவி நான் உள்ளன்போடு செய்திடுவேன். மனதில உருவாகின்ற நல்ல அன்போடு சேர்த்து மற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, இருக்கின்றவர்கள் சிறு உதவியாவது செய்தல் வேண்டும். அது எங்களுடைய உள்ளன்போடு செய்கின்ற உதவியாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஒருவர்க்கேனும் சிறு உதவி நான் உள்ளன்போடு செய்திடுவேன். ஒருவர்க்கேனும் சிறு உதவி நான் உள்ளன்போடு செய்திடுவேன். சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த பாடல், இந்த முதல் 4 வரிகளும் ஒரு பந்தியாக இங்கு தரப்பட்டு உங்களுக்கு மிக அழகாக உங்களுக்கு நல்ல செய்தியை, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயத்தை இங்கு உங்களுக்கு சுட்டி காட்டுது. மரத்தை நடுறது, மற்றவர்களுக்கு சிறு உதவியேனும் செய்கிறது. சரி, அடுத்த பந்தியை பாருங்கள். காகம் வந்து கரைந்திட்டால் நான் கைபிடிச்சோறு வைத்திடுவேன். ரைட்? காகம் வந்து கரைந்திட்டால் நான் கைபிடிச்சோறு வைத்திடுவேன். எந்த ஒரு உயிர்களும், எந்த ஒரு உயிரினங்களும், அவை மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம். ஏன்னா இந்த பூமியில வெப்பத்தை அல்லது சூரிய வெப்பத்தை தணித்து கொண்டிருக்கின்ற அந்த வெப்பத்தில இருந்து வருகின்ற தாக்கங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற மரங்களாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, உயிருள்ளவை அனைத்திற்கும் என பொதுவாக இங்கு சொல்லப்படுது. காகம் வந்து கரைந்திட்டால் நான் கைபிடிச்சோறு வைத்திடுவேன். நான் கைபிடிச்சோறு வைத்திடுவேன். இது உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துதல் வேண்டும் என்ற ஒரு நல்ல பண்பை உங்களுக்கு தருகிறார். சரியா பிள்ளையர்? தாகம் என்று பெறுவோர்க்கு நான் தண்ணீர் தந்து மகிழ்ந்திடுவேன். தாகம் என்று பெறுவோர்க்கு நான் தண்ணீர் தந்து மகிழ்ந்திடுவேன். சரி, சரியா பிள்ளைகள்? அப்ப இங்கு இந்த 2 பந்தியிலையும் சொல்லப்படுகின்ற விடயங்கள், ரைட்? இந்த 2 பந்தியிலையும் சொல்லப்படுகின்ற விடயங்கள் சிறுவர்களாகிய உங்களையும் நல்வழிப்படுத்துவதற்குரிய ஒரு பாடம், நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு பாடலாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் நன்றாக படிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற உதவியும், இந்த பூமியில நாங்கள் வாழ்வதற்கு ஏற்றவாறு பூமியை பாதுகாத்து கொள்வதற்கான வழிமுறைகளை கடைப்பிடிப்பதும் சிறந்த பண்புகளாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப இவ்வாறான நல்ல பண்புகளை நாங்கள் என்ன செய்ய வேணும்? கடைப்பிடிக்க வேணும். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மரத்தையேன்னு நட்டு எங்களுடைய உயிரிழப்புகளை பேணி பாதுகாத்திட வேணும். ரைட்? ஒருவருக்காவது சிறு உதவி செய்திட வேணும். சரி, அதே போல உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துதல் வேண்டும் என்றதைத்தான் இங்க காகம் வந்து கரைந்திட்டால் நான் கைபிடிச்சோறு வைத்திடுவேன், தாகம் என்று பெறுவோர்க்கு நான் தண்ணீர் தந்து மகிழ்ந்திடுவேன் போன்ற வரிகள் எல்லாமே எங்களிடம் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய நல்ல பண்புகளை வெளிப்படுத்தி காட்டுவோம். சரியா பிள்ளைகள்? ரைட். அந்த அடிப்படையில் இதுல நாங்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, பாடலில் இடம்பெறும் தன்மை ஒருமை பெயர் சொல்லி எழுதுக. தன்மை ஒருமை பெயர் சொல். சரி, அப்ப மூவிட பெயர்கள்ல தன்மை ஒருமை வடிவில் இருக்க வேணும், பெயர் சொல்லாக இருக்க வேணும்.
இங்க நாங்கள் பார்க்கிறோம் நான் என்பது தன்மை ஒருமை பெயர் சொல்லாக இருக்கும். சரியா பிள்ளையே? ரைட். அந்த வகையில இந்த பாடல் அடிகளில் இருக்கிற அடுத்தது தன்மை ஒருமை. இந்த பாடலில் இருக்கிற தன்மை ஒருமை எதிர்கால வினை சொற்கள். என எதிர்கால வினை சொற்கள் பாருங்கள். பேணிடுவேன் எதிர்கால வினை சொல். தன்மை ஒருமை என எதிர்கால வினை சொல். பேணிடுவேன், செய்திடுவேன், வைத்திடுவேன், மகிழ்ந்திடுவேன். இந்த 4 வினை சொற்களும் தன்மை ஒருமை வினை சொற்களாக இருக்கும். பேணிடுவேன், செய்திடுவேன், வைத்திடுவேன், மகிழ்ந்திடுவேன். சரியா பிள்ளைகள்? ஆக இந்த பாடலடிகள்ல நாங்கள் கற்றுக்கொண்ட விடயம் எங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய நல்ல பண்புகளாகவும் இருக்கின்றன. எங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலையில கொண்டு செல்வதற்கான வழிகாட்டியாகவும் இருக்கின்றன. சரியா பிள்ளைய? ரைட். இந்த அடிப்படையில் இந்த பாடல் உங்களை நல்வழிப்படுத்தும், நல்ல பண்புகளை உங்களிடத்தில் வளர்த்தெடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளினுடைய பாடத்தை முடித்துக் கொள்வோம். இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.